ஆவியின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்துள்ள இந்த திருப்பலியானது அந்தோன்ராஜ், பவுலா, நஞ்சியா, கிறிஸ்தியான், அனந்தம்மாள், மேரி ஜெயந்த் குடும்பத்தினர், ஸ்தனிஸ்லாஸ், லீமா, ரோஸ், பழனிவேல், சாமுவேல், லூயிஸ், மஞ்சுளாம், ஜூட், ஆனந்தராஜ், ரெஜினா, மேரி வீடு கட்டியது நன்றியாக, அமலா குடும்பத்தினர் நன்றியாக, அமல்ராஜ், வினரசு நன்றிய கருத்துக்களுக்காக, பிரான்சிஸ் சூசினா நன்றிய கருத்துக்களுக்காக, அருண், அகஸ்டின், மேரி கருத்துக்களுக்காக, லியோ, ருசாரியோ நன்றிய வேலை கிடைக்க, பிரான்சோஸ், சந்திரமே நன்றிய குடும்ப கருத்துக்களுக்காக, மரி பிரகாசம், சாந்தி நன்றிய பிள்ளைகளின் நற்படிப்பிற்காக, ரோஸ்லின், ரீனா திருமணம் அமைய, ஜெயின், ரெமோராஜ் இரத்த புற்றுநோயிலிருந்து விடுதலை அடைய, மோரிஸ் 12ஆம் தேர்வில் அதிக மதிப்பு வெற்றி பெற, வாசன், குமுதா நோய் குணம் பெற, வினோதேவி குடும்பத்தினர் நல்லவரன் கிடைக்க, மணிகண்டன், ராணி குடும்பத்தினர் உடல்நலத்திற்காக குடும்ப நலத்தை விண்ணரசு சுகப்பிரச வேண்டியும், புதுவை அரசால் நீண்ட காலமாக வழங்கப்படாத அரசு நிதி உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் ஆசிரியர்கள் பணி நிரந்தரமாகவும் அரசால் விரைவில் ஆசனம் வழங்கிட வேண்டியும், சாந்தி அசோக்குமார் உடல்நலத்திற்காக, தீபிகா உடல்நலத்திற்காக, தெரேஸ் மேரி குடும்ப கருத்துக்களுக்காக, ஸ்டீஃபன் பால் உடல்நலத்திற்காக, பிரிட்டோ ஃபெலிக்ஸ் ராஜ் திருமணம் விரைவில் நடைபெற, ரஞ்சித் பெனடிக் ஜோஸ் 12ஆம் தேர்வில் அதிக மதிப்பை வெற்றி பெற, ஜோசப் ஆனந்த் சகாயராஜ் திருமணம் தடையில்லாமல் நடக்க, அலிஸ்தாம் கண் பார்வை பெற, மரிநாதன் சாந்தனர் படிப்பிற்காக, ஆண்டனி சூசை நேர்முகத்தை வெற்றி பெற, ஆரோக்கியசாமி, அந்தோணி மேரி பிள்ளையின் உடல்நலத்திற்காக, திருச்சபையின் திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள் ஒவ்வொருவரின் கருத்துக்களுக்கான நலனுக்காகவும், ஃப்ளோமின் யூட்ரஸ் கட்டி குணமாக, ஜோ பிரான்சிஸ், அனிதா குழந்தை வரத்திற்காக, ஆண்மலை பாட்சிக்காக, அந்தோனிசாமி, ஆரோக்கியமேரி, காணிக்குமேரி குடும்பத்தில் இறந்தவர்கள், ஜோசு, லீலாவதி, ஜெயமரியநாதன், சந்தனமேரி இந்த கருத்துக்களுக்காகவும் இங்கே கூடியிருக்கின்ற நம் ஒவ்வொருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். காணிக்கை பவலியிலே எடுக்கப்படுகின்ற உண்டியலானது இந்த இரவு ஜெபத்துக்கு வேண்டிய செலவினங்கள் அதற்காக கொடுக்கப்படுகின்றது. எனவே தாராள உள்ளத்தோடு உதவிமுடைய கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் ஆலன், போன்ஷான், ஜூலி நஞ்சியா கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான, அமைதியான, சமாதானமான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்றென்றும் இரக்கம் காட்டும் இறைவா, திருமகனின் இறப்பையும் உயிர்ப்பையும் தகுதியுடன் கொண்டாட எங்களையே ஆயத்தம் செய்ய இந்த 40 நாட்களை கொடுத்துள்ளீர். உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து நாங்கள் நோன்பில் இருந்து உண்மையான மனமாற்றம் அடையவும் எல்லா விதமான தீமைகளையும் எதிர்த்து போராடவும்
துணை புரிவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருநூற்று புதன். முதல் வாசகம். நீங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 12 முதல் 18 வரை. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சியோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடி வர செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உங்கள் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும், உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவருடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடல் எண் 11. மனம் திரும்பு மனிதா, நீ நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா, மனம் திரும்பு மனிதா, நீ நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா. நீதிமான்களை அழைக்க அன்று பாவிகளையே தேடி வந்தே, நீதிமான்களை அழைக்க அன்று பாவிகளையே தேடி வந்தே. இரக்கம் நாடும் இறைவன் நானே, பலிகளில் விருப்பம் எனக்கில்லையே. இரக்கம் நாடும் இறைவன் நானே, பலிகளில் விருப்பம் எனக்கில்லை. எனவே மனம் திரும்பு மனிதா, நீ நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா. பிரிந்து சென்ற மகத்தானும் திரும்பி வந்தாள் ஆனந்தமே. பிரிந்து சென்ற மகத்தானும் திரும்பி
வந்தால் ஆனந்தமே, மனம் திரும்பும் பாவியினாலே மகிழ்வு கொள்ளும் வானகமே. மனம் திரும்பும் பாவியினாலே மகிழ்வு கொள்ளும் வானகம். எனவே மனம் திரும்பு மனிதா, நீ நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா. இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 20 மற்றும் அதிகாரம் 6 இறைவசனங்கள் 2 முடிய. சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாயிருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 6 இறைவசனங்கள் 1 முதல் 6 மற்றும் 16 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ள அறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்ளுகிறார்கள்.
அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே மிகவும் பிரியமான பிள்ளைகளே, இரவு முழுவதும் நாம் இந்த தவக்காலத்தை பற்றி சிந்தித்திருக்கிறோம். நில் கவனி செல். எப்படி நிற்க வேண்டும், எப்படி கவனிக்க வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்று இறை வார்த்தைகள் என்று சொல்லி இருக்கிறது. அதை கவனமாக கேட்டிருப்பீர்கள். சொல்லப்பட்ட இறை வார்த்தைகளையும் வாசிக்கப்பட்ட வார்த்தைகளையும் மனதில் இருத்திக் கொண்டு இந்த தவக்காலத்தை ஆரம்பிக்க வல்லமையோடு ஆண்டவருடைய கரம் பிடித்து நடக்க அவரின் இரக்கத்தையும் அன்பையும் தொடர்ந்து நாம் பற்றி கொள்ள ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவத்தின் அடையாளமாக நம் நெற்றியிலே பூசப்படும் இந்த சாம்பல் மீது நம் தந்தையாகிய இறைவன் ஆசி வழங்குமாறு தாழ்மையுடன் மன்றாடுவோம். பரிவன்புமுள்ள எங்கள் தந்தையே, பாவிகள் சாக வேண்டும் என்பது அல்ல, மனம் திரும்ப வேண்டும் என்றே நீர் விரும்புகின்றீர். எங்கள் தலையில் பூசப்படும் இந்த சாம்பல் மீது பரிவிரக்கத்துடன் உமது ஆசீர்வாதத்தை வழங்கியருளும். மண்ணாய் இருக்கிறோம் என்றும் மண்ணுக்கே திரும்புவோம் என்றும் அறிந்திருக்கிற நாங்கள் தவ முயற்சிகளில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு பாவ மன்னிப்பும் உயிர்த்தவன் திருமகனின் சாயலுக்கொத்த புது வாழ்வும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பாடல் எண் 13. மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றோ, மறவாதே மறவாதே மனிதனே. பூவும் புல்லும் போல் புவியில் வாழ்கின்றோம். பூவும் புல்லும் போல் புவியில் வாழ்கின்றோம். பூவும் முதிர்ந்திடும், புல்லும் உலர்ந்திடும். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றோ, மறவாதே மறவாதே மனிதனே. மரணம் வருவதை
மண்ணாக இருக்கின்றார், மண்ணுக்கு திரும்புவார், மறவாதே 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 மனிதனே. பாடல் எண் 12. மனிதா ஓ மனிதா, நீ மண்ணாயிருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய், மண்ணுக்கே திரும்புவாய். நினைவில் வை நினைவில் வை நினைவில் வை ஓ மனிதா மனிதா ஓ மனிதா. இரக்கத்தின் காலம் இது என உணர்வோம், இறைவனின் இரக்கம் வேண்டி பெறுவோம். இரக்கத்தின் காலம் இது என உணர்வோம், இறைவனின் இரக்கம் வேண்டி பெறுவோம். மழையென விடுத்து புதியன புனைவோம், மழையென விடுத்து புதியன புனைவோம். புனிதத்தில் நிலைத்து புது படைப்பாவோம், புனிதத்தில் புது படைப்பாவோம். மனிதா ஓ மனிதா, நீ மண்ணாயிருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய், மண்ணுக்கே திரும்புவாய். ஆண்டவரிடத்துக்கு நினைவாமை போற்றுகிறோம். முதற்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை நமக்கு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாற்றும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, இதோ மனிதனுடைய வியர்வையினால் ரத்தத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த திராட்சை ரசத்தையும் இதை நாங்கள் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் ஆனந்தமாக மாற்றும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இந்த வாழ்க்கை என்னும் உயிருள்ள நற்கருணை கொண்டாட்டம் இல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளில் ஏற்று வருவாராக. கருணை கடலாகிய கடவுளே, தவ காலத்தின் தொடக்க நாளாகிய இன்று உடைந்த உள்ளத்தோடு இந்த காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். தவ முயற்சிகளாலும் பிறர் அன்பு பணிகளாலும் நாங்கள் தீய நாட்டங்கள் மீது வெற்றி கொண்டு பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்றும் திருமகனின் பாடுகளையும் உயிர்ப்பையும் கொண்டாட ஆர்வம் கொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்,
நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்முடைய விசுவாசிகள் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். இதனால் பக்தி முயற்சிகளிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளித்த திருவருட்சாதனங்களில் அடிக்கடி புதுப்பிக்க பெற்று இறை மக்களுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றீர். ஆகவே தூதர் அதி தூதரோடு அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனைகள் அணிகள் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து பாடுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. அனைவருடைய பார்வையும் திருப்பலிப்பிடத்தின் மீது இருக்கட்டும். வானகத் தந்தையே, நீர்மையாகவே தூயவர், புனிதங்கள் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் அன்பு பிள்ளைகளோடு பகிர்ந்து கொண்டு இயேசு கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அதையும் தன் அன்பு பிள்ளைகளோடு பகிர்ந்து கொண்டு இயேசு கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்த பிள்ளைகள் என்று எங்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டீர மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென
உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அது திருச்சபை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாத பெருங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவடைச் செய்திருளும். தந்தை விழுத்த நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோரானை நினைவு கூர்ந்து வலிமைக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணித்தாய் மாட்சிமிக்க மரியாள், புனித சுசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இளையான வாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நிற்பம். வல்லமையான தெய்வத்தின் கரம் ஒவ்வொரு நிமிடமும் நம் மத்தியில் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு பிள்ளைக்குரிய பாசத்தோடு கரம் பிரித்து கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமைகளை ரட்சித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது கருணையின் உதவியால் எல்லா பலவீனங்களிலிருந்தும் விடுதலை பெற்று எந்த விதமான கலக்கமோ நடுக்கமோ இல்லாமல் நாங்கள் அனைவரும் நம்பிக்கையோடு நலமாய் வாழ்வோமாக. நம்பி இருக்கிற பேரின்ப வாழ்வையும் எம்பெருமான் இயேசுவின் இரண்டாம் வருகையும் பெருமகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நிலையான நிறைவான உண்மையான அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி உயிர்த்தவுடனே உடைய அப்போஸ்தலர்களுக்கு உலகம் தர முடியாத அமைதியை மட்டும் தந்தீரேப்பா. இன்று கூட எங்கள் வாழ்க்கையில எல்லாம் இருக்கிறது. அமைதியும் சமாதானம் இல்லை என்று ஏங்கி தவிக்கிற எல்லா குடும்பங்களிலும் எல்லா இதயங்களிலும் உமது அமைதியையும் ஆறுதலையும் ஒற்றுமையும் அன்பையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே, ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் கூட இருக்காரு, உனக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொருத்தரை பார்த்து, என்ன நான் உன் கூட இருக்கிறேன் சமாதானம் மட்டும் சொல்லாதீங்க, பிரச்சனையே நம்பதான். ஆகவே ஆண்டவர் உன் கூட இருக்காரு சமாதானம் ஒவ்வொருத்தரும் மூஞ்ச பார்த்து சொல்லுங்க. என்ன கண்ணை பார்த்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, தலையை மட்டும் ஆட்டக்கூடாது. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலக மக்களின் காயங்களையும் கண்ணீரையும் உள்மன வேதனைகளையும் நமது பாடுகளையும் துன்பங்களையும் இதயத்தின் ரணங்களையும் காயங்களையும் தன்மீது சுமந்து கொண்ட உண்மையான தெய்வத்தின் உடலும் இரத்தமும், இந்த அன்பு தெய்வத்தின் விருந்திலே, வாழ்விலே, பலத்திலே, சுகத்திலே, இவர் தரும் ஆறுதலிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற எனது பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் திருடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். பாடல் எண் 8.
தேடும் தெய்வம் என்று என்னில் வருகின்றார். கானம் பாடும் நேரம் எந்தன் உயிரில் இணைகின்றார். தெய்வமே உன்னை தேடினேன், என்னில் உறைந்திடவா. ஆன்மதாகம் உந்தன் வேதம் என்னை காத்திடவா. ஜீவன் தேடும் தெய்வம் என்று என்னில் வருகின்றார். கானம் பாடும் நேரம் எந்தன் உயிரில் இணைகின்றார். பாதை எங்கும் தீபமேற்றி நிழலாய் தொடர்கின்ற நேரம், மௌன மொழியால் அன்பை சுமந்து முகிலாய் வருகின்ற காலம். பாதை எங்கும் தீபமேற்றி நிழலாய் தொடர்கின்ற நேரம், மௌன மொழியால் அன்பை பொழிந்து முகிலாய் வருகின்ற காலம். இயேசுவே என் தெய்வமே, புது வாழ்வின் வசந்தமே. ஆன்ம தாகம் உந்தன் வேதம் என்னை காத்திடவா. ஜீவன் தேடும் தெய்வம் என்று என்னில் வருகின்றார். கானம் பாடும் நேரம் எந்தன் உயிரில் இணைகின்றார். பூமி எங்கும் பூக்கள் தூவி புனிதம் காண்கின்ற இதயம், பாச விழியால் உன்னை தேடி உறவினில் வளர்கின்ற உதயம். பூமி எங்கும் பூக்கள் தூவி புனிதம் காண்கின்ற இதயம், பாசவிழியால் உன்னை தேடி உறவினில் வளர்கின்ற உதயம். இயேசுவே என் மீட்பரே, இருள் நீக்கும் தீபமே. ஆன்ம தாகம் உந்தன் வேதம் என்னை காத்திடவா. ஜீவன் தேடும் தெய்வம் என்று என்னில் வருகின்றார். கானம் பாடும் நேரம் எந்தன் உயிரில் இணைகின்றார். தெய்வமே உன்னை தேடினேன், என்னில் உறைந்திடவா. ஆன்ம தாகம் உந்தன் வேதம் என்னை காத்திடவா. ஜீவன் தேடும் தெய்வம் என்று என்னில் வருகின்றார். கானம் பாடும் நேரம் எந்தன் உயிரில் இணைகின்றார். நம் உடலுக்குள் உயிராய் ஆத்மாவாய் எழுந்தில் வந்திருக்கின்ற இயேசு இந்த தவக்காலம் முழுவதும் நம்மை வழிநடத்தும்படியாகவும்
ஆண்டுடைய பரிசுத்த பிரசன்னம் நம்மையும் நம் குடும்பத்தையும் உருமாற்றவும் ஆசையாய் ஏங்கி ஜெபித்து வாழ்விலே தொடர்ந்து வாழ்வோம். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, அருட்தந்தை எம்.ஏ. ராஜ் அவர்கள் சென்னையிலே பூந்தமல்லிக்கு அருகிலே வேலப்பன் சாவடி என்று சொல்லக்கூடிய இடத்திலே கருணாலயம் என்று சொல்லக்கூடிய தியான மையத்தை இப்பொழுதுதான் கட்டி ஆகஸ்ட் மாதத்தில் திருப்பிழா நடத்தி இப்பொழுதுதான் தியான மையம் ஆரம்பித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தற்பொழுது அந்த தியான மையத்திலே 3 நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் 8:30 மணி வரை விசேஷ நற்கருணை ஆராதனை குணமளிக்கும் திருப்பணியும், ஒவ்வொரு மாதத்தின் 3வது சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை உபவாச தியானமும், ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இரவிழிப்பு ஜெபம் அந்த தியான மையத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது சிற்றாலயமும் அங்கு கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் தந்தைக்காக ஜெபியுங்கள், தியான மையத்துக்காக ஜெபியுங்கள். உங்கள் உறவினர்கள் நிறைய பேர் சென்னையில் இருக்கின்றார்கள் என்று தெரியும். அவர்களுக்கு இந்த கருணாலயம் என்று சொல்லக்கூடிய தியான மையத்தை நீங்கள் அறிமுகப்படுத்தும்படி பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த இரவிழிப்பு ஜெபம் உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சா? கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையை, இந்த திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் நோன்புகள் உமக்கு உகந்தனவாகவும் எங்களுக்கு நலம் தரும் மருந்தாகவும் அமைந்திட எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் சிறிது நேரம் அமரவும். அன்புக்குரிய திருஇறை ஆண்டவர் பக்தர்களே, தவக்காலத்தின் தயாரிப்பாக நாம் இந்த இரவு முழுவதும் செய்த திருவிழிப்பு வழிபாடு மிக நேர்த்தியாக இருந்தது என்று நீங்களே பலர் என்னிடத்தில் சொன்னீர்கள். மிக அருமையாக இருந்தது, நல்ல செய்தி, ஆர்வமாக இருந்தது, பாடல் நன்றாக இருந்தது, வாழ்க்கையை தொடக்கூடியதாக இருந்தது, அதே நேரத்தில் மிகவும் உற்சாகமாக கவனிக்க முடிந்தது. ஒரு சில வேடிக்கை நிகழ்வுகளை சொல்லி எங்களை உற்சாகத்தோடு தூங்க விடாமல் அருமையாக இந்த செய்தியை அருட்தந்தை எம்.ஏ. ராஜா அவர்கள் வழங்கினார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆகவே தந்தை அவர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன். ஏறக்குறைய 2 மாதங்களுக்கு முன்னால் தந்தையை நாம் இங்கே வர முன் குறித்து வைத்தோம். தந்தை பல இடங்களுக்கு செல்கிறார், பல இடங்களில் நற்செய்தியை அறிவிக்கின்ற பணி மும்முரமாக செய்து வருகிறார். என்று சொல்ல போனால் தமிழகத்தில் மிக முன்னணியில் இருக்கின்ற மறையுரையாளர்களில் தந்தை ஒருவர். எனவே இவர் நமக்கு கிடைத்தது எவ்வளவோ மிகப்பெரிய பாக்கியம். சிலர் சொன்னீர்கள் மாதம் இப்படி வச்சா நல்லா இருக்கணும். மாதம் ஃபாதரை பிடிக்கவும் முடியாது, மாதம் நீங்களும் வருவது கஷ்டம். 3 மாதத்துக்கு ஒரு தடவை இப்படி முழு இரவு ஜெபத்தை நடத்தலாம் என்று திட்டமிட்டிருக்கிறோம். மீண்டும் தந்தையை நாம் வருக என்று வரவேற்கின்றோம். எனவே உங்கள் பெயரால் தந்தை அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். தந்தையோடு வந்து இங்கே செய்தி வழங்கிய சகோதரர் டேவிட், காசியோ பிளே பண்ணின சகோதரர் ராஜு, பாடல் பாடிய சகோதரர் கிளெமெண்ட், ரிதம் பேட் பிளேயர் சகோதரர் சாம்சன், அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். இப்பொழுது நமது பங்கு பேரவையினர் வந்து இந்த சகோதரர் டேவிடுக்கு பொன்னாடை போர்த்துவார்கள். அடுத்ததாக ராஜு, சகோதரர் ராஜு இங்கே வருமாறு என்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக கிளெமெண்ட், அடுத்ததாக சகோதரர் சாம்சன், சகோதரர் ராஜு,
அடுத்ததாக தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த திரு மிஷேல் வருகிறார். தந்தைக்கு அன்பளிப்பு வழங்க நமது பங்கு குழுவின் சிறப்பு உறுப்பினர் வின்சென்ட் ராயர் அவர்கள் வருகிறார்கள். Thank you, Father. We hope to invite you again, once again, after 3 months. So we book you in advance. Please do come to Pondicherry and give a message to our people. பாண்டிச்சேரி மக்கள் மட்டுமல்ல, கடலூர், விழுப்புரம் போன்ற வெளியிலிருந்து பல ஊர்களிலிருந்தும் பாண்டிச்சேரியிலேயே நமது பங்கை தவிர மற்ற இடங்களிலிருந்தும் பலர் வந்திருக்கிறீர்கள். ஆகவே உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. எப்பொழுதும் இந்த பசலிக்கா உங்களுக்கு திறந்திருக்கும். அதனால தான் நைட்டில் சாத்தவே மாட்டோம். இந்த கிரில் கேட்டு மட்டும்தான் இருக்கும். எப்பொழுதுமே கோயில் திறந்தே இருக்கும். அதனால் எப்பொழுதும் நீங்கள் அன்போடு பாசத்தோடு வரவேற்கப்படுகிறீர்கள். ஆகவே உங்கள் அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது தந்தை அவர்கள் இறுதி ஆசீர்வதிப்பார்கள். பார்ந்தொருளே, இந்த தவக்காலத்திற்கான சிறப்பு அச்சிட்ட தாளானது கூடைகளில் போடப்பட்டு இருக்கின்றது. அதை எடுத்து சென்று பயன்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். காலையில் இந்த திருப்பலி முடிந்து 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். அதன் பிறகு நண்பகல் 12 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் திருப்பலி நடைபெறும். எல்லா திருப்பலிகளிலும் விபூதியானது மந்திரிக்கப்பட்டு உங்கள் நெற்றியில் பூசப்படும். இன்று சுத்த போஜனம் ஒரு சந்தி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். காலையில் ஒரு சந்தி அனுசரிக்க வேண்டும். இன்று ஒரு சுத்த போசனம், எனவே மாமிச உணர்வை என்று தவிர்க்க வேண்டும். இயேசுவிலே மிகவும் பிரியமான பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலே என்னை அழைத்து உங்கள் மத்தியிலே ஜெபிக்க எனக்கு ஒரு உறுதுணையாக இருந்தது உங்கள் தந்தையினுடைய அழைப்பு. மரி ஜோசப் தந்தையை பற்றி எனக்கு தெரியாது. தொடர்பு கொண்ட பொழுது மிக அன்பாகவும் பாசமாகவும் பேசிய ஒரு காரணத்தினால்தான் நான் இந்த இடத்திற்கே வந்தேன். ஆகவே அந்த தொலைபேசியிலே அவள் தொடர்பு கொண்ட விதம்தான் என்னை மயக்கியது, என்னை கசக்கியது, என்னை செதுக்கியது. ஆகவே அதற்காக தான் நான் வந்து உண்மையை சொல்லுவோமே. ஆகவே அருமை தந்தையை பாராட்டி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மூலமாக இளை பணியாளர்கள் இருக்கிறார்கள் நிறைய பேர். எல்லாருக்கும் பாராட்டுகள். ஸ்பெஷல் தேங்க்ஸ். அன்பு தம்பி, எளிமையே உருவான தம்பி, அமைதியே உருவான தம்பி. நான் 2 வருடங்களுக்கு முன்பதாக பார்த்தது போலவே இப்பொழுதும் இருக்கிறார். அருமையான தம்பிக்கும் அவருடைய உபசரிப்புக்கும் நன்றிகள். ஆகவே தொடர்ந்து எங்களுக்காக இந்த நல்ல நாட்களில் உழைத்த அருட்சகோதரிகளுக்கு நன்றிகள். எங்களுக்கு சாப்பாடெல்லாம் போடுறதுக்கு உதவி செஞ்சாங்க. அதே போல இந்த இடத்திலே என்னை பல்வேறு நேரங்களிலே என்னை கட்டாயப்படுத்தியது இந்த லூஸ் டிவி நிறுவனர்கள், அவருடைய உறுப்பினர்கள் தான். அவர்களுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஆகவே அவர்களுக்கு கை தட்டி ஒரு தடவை நன்றி சொல்லுவோம். ஆகவே பிரியமான பிள்ளைகளை, நான் எங்கு சென்றாலும் இந்த தொலைக்காட்சி பெட்டிக்குள்ளே என்னை அடைத்து விடுகிறார்கள். பெங்களூருக்கு போனாலும் இவங்க தான் இருக்கிறாங்க, அச்சரப்பாக்கம் போனாலும் இவங்க தான் இருக்கிறாங்க, இங்கே வந்தாலும் இவங்க தான் இருக்கிறாங்க. இவங்க பார்வையிலிருந்து நான் தப்பவே முடியவில்லை. ஆகவே இப்படியாக என்னை சுற்றி சுற்றி வருகிற இந்த தொலைக்காட்சி தொடர்ந்து வளர வேண்டும். இறைவனின் அருளும் கரிசனையும் இவர்கள் மீது இருக்க வேண்டும். அருமையாக இந்த வழிபாட்டை நடத்துவதற்கு ஒளி அமைப்பை எல்லாம் திருப்பலிக்கு முன்பதாகவே சரி செய்து கொடுத்த கொயர் மாஸ்டர் அண்ணன் அவர்களுக்கு நன்றிகள். அண்ணன் சொல்லிடுவோமே, என் வயசை குறைச்சிக்கிறேன். ஆகவே அனைவர் அப்படி குறைச்சிக்கணும், சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி தள்ளிடணும். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் சென்னைக்கு வர வேண்டுமானால் வாருங்கள். எப்பொழுது வருகிறீர்கள் என்று சொல்லுங்கள், அப்பொழுது நான் அங்கே இருக்க மாட்டேன். ஆக நீங்கள் வருவதாக இருந்தால் அங்கே நடைபெறுகிற நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுங்கள். என் தொலைபேசி எண் வேண்டுமானால் அருமை தந்தையிடம் பெற்றுக் கொள்ளுங்கள். நிறைய பேரிடம் இருக்கிறது. ஜெபத்திற்காக எப்பொழுதும் என்னை அழைக்கலாம். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிப்பேன். இந்த திருத்தலம் வளரும். நிச்சயமாக அன்பு தந்தையினுடைய எளிமை இந்த திருத்தலத்தை உருவாக்கும் என்பதிலே எனக்கு அதிகப்படியான நம்பிக்கை உண்டு. தொடர்ந்து இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். நில், கவனி, செல். ஸ்டாப், லிசன், proceed.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவா உமக்கு நன்றி. கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். உடலும் அறிவும் மனமும் ஒன்று சேர்ந்து